வணக்கத்திற்குரிய திருச்சிராப்பள்ளி கத்தோலிக்க மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு முனைவர் ச. ஆரோக்கியராஜ் அவர்களே, வணக்கத்திற்குரிய தென்னிந்திய திரு அவை திருச்சி தஞ்சை திருமண்டலத்தின் பேராயர் பேரருள் திரு முனைவர் த. சந்திரசேகரன் அவர்களே, மதிப்பிற்குரிய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திரு அவையின் உதவி தலைவர் அருள்பணி ஜா. ஸ்டான்லி தேவகுமார் அவர்களே, திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குரு அருள் தந்தை அந்துவான் அடிகளார் அவர்களே, 3 திரு அவைகளின் அருள் பணியாளர்களே, பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, அருள் சகோதரிகளே, அருள் சகோதரர்களே, குறிப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிற கேம்பியன் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் அருள் சகோதரர் ஜேம்ஸ் பால்ராஜ் அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அருள் சகோதரர்களே, பொதுநிலை சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோரே, இளையோரே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். நாம் அனைவரும் வெவ்வேறு திரு அவைகளாக இயங்கி வந்தாலும் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுள்ள திருமுழுக்கின் காரணமாக ஓர் உடலின் உறுப்புகளாய், கிறிஸ்துவனுடைய உடலின் உறுப்புகளாய் இணைந்து ஒன்றித்து செயல்பட்டு வருகின்றோம். அந்த வகையில் நமது கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு சான்றாக நாம் பல சந்தர்ப்பங்களில் இணைந்து செயல்பட்டு வருகின்றோம். கிறிஸ்தவ அன்புக்கு கூட்டாக சான்று பகிர்ந்து செயல்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவருடைய திருப்பாடுகளின் ஞாயிறு, குருத்தோலை ஞாயிறு, நம்முடைய திரு அவைகளின் ஆலயங்களில் தனித்தனியாக இந்த நிகழ்வு நடைபெற்றாலும் கூட இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருத்தோலை பவனியாக இந்த மாநகரின் வீதிகளிலே செல்வது என்பது ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் சிறப்பான முறையிலே சான்று பகர்கிறோம் என்றே சொல்ல வேண்டும். அத்தகைய ஒரு சாட்சியான நிகழ்வை நடத்துவதற்கு இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். சீயோன் மகளே, எருசலேம் மகளே, ஆர்ப்பரி, இதோ சாந்தமும் தாழ்ச்சியும் நிறைந்த உன் அரசர் அன்பையும் அமைதியையும் கொண்டு வர அமைதியின் சின்னம் பொதிமிருக குட்டியின் மேல் அமர்ந்து உன்னை தேடி வருகிறார் என்று இறைவாக்கினர் சக்கரியா கூறிய அந்த இறை வாக்குக்கு ஏற்ப அதை நிறைவேற்றும் வண்ணமாக ஆண்டவர் இயேசு கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து துணிவோடு தெளிவோடு தன்னுடைய சாவை எதிர்கொள்வதற்கு எருசலேம் மாநகருக்குள் கம்பீரமாக நுழைந்த அந்த வரலாற்று நிகழ்வை நினைவுகூரும் வண்ணமாக இந்த குருத்தோலை பவனி நடைபெறுகிறது. ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள் நுழைந்த அந்த நிகழ்வை விவரிக்கின்ற விவிலிய பகுதியை இப்பொழுது நாம் வாசிக்க இருக்கின்றோம். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திரு அவையினுடைய திருச்சி மறைமாவட்ட தலைவர் மறை திரு சாமுவேல் ஆபிரகாம் அவர்களை நற்செய்தியை வாசிக்க அன்புடன் அழைக்கின்றேன். இந்த வேளைக்காக வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இறைவார்த்தையானது அது மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 வரை உள்ள பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கிச் சென்று ஒலிவமலை அருகிலிருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்தபோது 2 சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெரும் திரளான மக்கள்
தங்கள் மேல் உடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய, இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர் என்பதுவே. வாசிக்கப்படும்படியாய் குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருத்தோலை பவனியை தொடங்குவதற்கு முன்னால் தொடக்க உரை ஆற்றி இந்த பவனியினுடைய அர்த்தம், ஆழம், இதனுடைய நோக்கம், இதை குறித்து தொடக்க உரை ஆற்றுவதற்கு தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருவையினுடைய உதவி தலைவர் மறை திரு ஸ்டான்லி தேவகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மேடையில் அமர்ந்திருக்கின்ற மகாகணம் பேராயர் பெருமக்களே, திருச்சபை தலைவர்களே, ஆயர் பெருமக்களே, அருட்சகோதரிகளே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களை, தோத்திரங்களை உரித்தாக்குகிறோம். மிக குறிப்பாக தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் மகாகண பேராயர் மாமர திரு அறிவர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் ஐயா அவர்கள் சார்பாகவும், ஆலோசனை சங்கத்தின் சார்பாகவும், இங்கே வருகை தந்திருக்கின்ற திருச்சபையின் பொருளர், மறைமாவட்ட தலைவர், ஆயர் பெருமக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறோம். பொதுவாக நாம் மேற்கொள்கின்ற இந்த குருத்தோலை பவனி நாம் ஊர்வலம் என்று சொல்வதில்லை, பவனி என்று சொல்லுகிறோம். எப்பொழுது இத்தகைய பவனிகள் மேற்கொள்ளப்படும் என்றால் வெற்றி பெற்ற பிறகுதான் மேற்கொள்ளப்படும். திருச்சபை வரலாற்றை எடுத்து பார்த்தால் கிறிஸ்துவுக்கு முன் 170ஆம் ஆண்டிலே எருசலேம் ஆலயம் சிரிய நாட்டின் அரசன் அந்தியோகஸ் எபிபோர்னஸ் அதை கைப்பற்றி அவர் அதை அசிங்கப்படுத்தினார். அதன் பிறகு அந்த ஆலயத்தை கிறிஸ்துவுக்கு முன் 164 மக்கபேயர் சகோதரர்கள் அதை மீண்டும் கைப்பற்றி அந்த ஆலயத்தை சுத்திகரித்தார்கள். அதை நாம் திருமறையிலே 2 மக்கபேயர் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அப்பொழுதுதான் முதல் வெற்றி பவனி மேற்கொள்ளப்பட்டது. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு மக்கள் பவனியாக எருசலேம் சென்றார்கள். 2வது பவனி கிறிஸ்துவுக்கு முன் 142ஆம் ஆண்டிலே சீமோன் என்பவர் பகைஞரை வென்று எருசலேமை மீட்டெடுத்த பொழுது 2வது குருத்தோலை பவனி மேற்கொள்ளப்பட்டது. 3வது த கிரேட் அலெக்சாண்டர் எருசலேமுக்கு வருகை தந்த பொழுது அவரை குருத்தோலை ஏந்தி மக்கள் அவரை வரவேற்றார்கள். இவைகள் அனைத்துமே வெற்றியின் அடையாளமாக அந்த பவனிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவானவர் மேற்கொண்ட அந்த குருத்தோலை பவனி வெற்றி பெறும் முன்பதாகவே வெற்றியின் அடையாளத்திற்கு மேற்கொள்ளப்பட்ட ஒரு பவனியாகும். இந்திய தேசம் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றாலும் இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் பெறுவோம் என்ற தரிசனத்தில் 1930களிலேயே பாரதி பாடினார், ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று. சுதந்திரம் அடை முன்பதாகவே சுதந்திரம் அடைந்ததற்கான ஒரு ஆனந்தத்தை அவர் வெளிப்படுத்தினார். வெற்றி பெறும் முன்பதாகவே வெற்றி பெற்றதன் அடையாளமாக நம் ஆண்டவர் இந்த பவனை மேற்கொண்டிருக்கின்றார். இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கூடுகை, தமிழகத்தில் எந்த மாநகருக்கும் அமையாத ஒரு சிறப்பு இந்த மாநகருக்கு அமைந்திருக்கிறது. 3 திருச்சபைகளின் பேராயர்கள் இந்த மாநகரிலே தங்கியிருந்து ஊழியம் செய்வது. நாம் 3 திருச்சபைகளாக கூடியிருக்கிறோம். So different names of churches, but our name is Christian. நம்முடைய திருச்சபைகளுக்கு பல பெயர்கள் உண்டு, ஆனால் உலகில் நமக்கு இருக்கின்ற ஒரே பெயர் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதாகும். We are following different kinds of order of services.
பட் த சென்டர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இஸ் அவர் கிரைஸ்ட். நாம் பல வழிபாட்டு முறைகளை பின்பற்றினாலும் நமது வழிபாட்டு முறைகளின் மையம் கிறிஸ்து. We are worshipping our Christ in different places, but center of our worship is our Christ. கிறிஸ்துவை நாம் பல்வேறு இடங்களை வழிபட்டாலும் நமது வழிபாட்டின் மையம் கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவை முன்னிட்டு நாம் இங்கே ஒன்று கூடியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆகும். எருசலேம் நகருக்கு ஒரு பெயர் உண்டு, மலைகளின் நகரம். 2700 அடி கடல் மட்டத்திலிருந்து உயரத்தில் இருக்கின்ற ஒலிவ மலை, அதன் அருகில் இருக்கின்ற சியோன் மலை, இடையிலே கினசரேத் பள்ளத்தாக்கு. இந்த ஒலிவ மலையிலிருந்து தான் அவர் பயணத்தை மேற்கொண்டு எருசலேம் செல்கின்றார். 2 மலைகளை உள்ளடக்கிய அந்த மாநகர்களை அன்று பவனி மேற்கொள்ளப்பட்டது. இன்றும் மலைக்கோட்டை மாநகரில் நாம் இந்த பவனியை மேற்கொள்கின்றோம். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அன்று லாசருவை இவர்தான் உயிரோடு எழுப்பினார், இவர் மேசியா என்று சாட்சியின் பவனியாக அந்த பவனிகளை கிறிஸ்துவை குறித்து கூறினார்கள். அன்றைய பவனி ஒரு சாட்சியின் பவனி, ப்ரொசஷன் ஆஃப் விட்னஸ். இவர் மேசியா, இவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்று யோவான் பதிவு செய்கின்றார். இன்றைய பவனிலும் நாம் ஒரு சாட்சியை சொல்ல இருக்கின்றோம். கிறிஸ்துவானவர் இந்தியாவை தமது அருட்தொண்டர் மூலமாக உயிர்த்தெழ செய்தார், உயிர் பெறச் செய்தார். இருண்ட இந்தியாவிற்கு தம் அருட்தொண்டர்களை அனுப்பி ஒளிபெறச் செய்த அந்த சாட்சி இந்த பவனில் மேற்கொள்ள இருக்கின்றோம். கல்வியை கொடுத்து, மருத்துவத்தை கொடுத்து, சமத்துவத்தை கொடுத்து, உடை அணி உரிமையை கொடுத்து இந்தியா உயிர் பெறச் செய்த அந்த மாபெரும் நிகழ்வை, அருட்தொண்டர்கள் அனுப்பிய அந்த நிகழ்வை நாம் என்று சாட்சியாக கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்றைய பவனியில் பேதுரு உள்ளிட்ட சீடர்கள் அந்த பவனியை வழிநடத்தினார்கள். இன்றைய பவனியில் நமது பேராயர்கள் மற்றும் ஆயர் பெருமக்கள் உள்ளிட்டோர், இறைமக்கள் உள்ளிட்டோர் இந்த பவனியை வழிநடத்துகின்றார்கள். அன்றைய பவனி பெத்பகே என்ற இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் எருசலேமை நோக்கி மேற்கொள்ளப்பட்டது. இன்றைய பவனியும் கம்பைன் ஸ்கூலிலிருந்து 2 கிலோமீட்டர் அருகில் இருக்கின்ற பிஷப்பர்க் பள்ளியை நோக்கி இன்றைய பவனி மேற்கொள்ள இருக்கின்றது. அன்று ஓசன்னா, லார்ட் சேவஸ், ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று அவர்கள் குரல் அனுப்பினார்கள். இன்றும் இந்த பவனியில் நாம் ஓசன்னா என்று கூற இருக்கிறோம். ஆனால் இந்த பவனியின் வேண்டுதல், லார்ட் சேவ் அவர் இந்தியா, சேவ் அவர் தமிழ்நாடு, சேவ் அவர் ட்ரிச்சி, சேவ் அவர் சர்ச்சஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் சேவ் அவர் சோல்ஸ். இன்றும் நாம் இந்த பவனில் எழுப்ப இருக்கிறோம், எழுப்பும் நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்று கூடார பண்டிகை 7 நாள் ஆசரித்து 7ஆம் நாளிலே குருத்தோலைகளை ஏந்தி பவனை மேற்கொண்டார்கள். அன்று 7 நாள் கூடார பண்டிகையின் முடிவில் மேற்கொண்ட அந்த பவனி இன்றோ புனித வாரத்தின் முதல் நாளிலே நாம் இந்த பவனை மேற்கொள்கின்றோம். அன்று நிறைவாக மேற்கொள்ளப்பட்ட அந்த பவனி இன்று முதலாவதாக மேற்கொள்ளப்படுகின்றது. அன்று இயேசுவை கழுதை சுமந்தது, இன்றோ இயேசுவை கிறிஸ்தவ ஒன்றிப்பு கூட்டமைப்பு சுமக்க இருக்கின்றது. அன்று கழுதை சுமந்த இடத்திலே இன்று திருச்சபைகள் கிறிஸ்துவை சுமக்க நாம் இருக்கிறோம். அது நமது கடமையும் கூட. அன்று அந்த பவனியின் முடிவிலே கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்பினார்கள். இன்றும் இந்த பவனின் முடிவிலும் பிற சமய மக்கள் இந்த பவனியின் மூலமாக, இதை தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒளி காட்சி அமைப்பின் மூலமாக இயேசுவை காண விளைய வேண்டும். அதற்கான ஒரு பவனியாக இந்த பவனி அமைய வேண்டும். அன்றைய பவனியை கண்டு எருசலேம் நகர் அதிர்ந்தது. இன்றைய பவனியை கண்டு திருச்சி மாநகரம் அதிரட்டும், அது இயேசுவை காணட்டும். லூக்கா 19:28
லூக்கா அழகாக ஒரு வார்த்தை எழுதுகிறார், அவர் பவனியில் முந்தி சென்றார் என்று. அவர் பவனியில் முந்தி சென்றார். தொண்டர்களை முன்னதாக அனுப்பிவிட்டு கடைசியில் வரும் ஒரு தலைவன் அல்ல நம் ஆண்டவர். எந்த ஒரு ஊர்வலத்திலும் எந்த ஒரு பவனியிலும் முதன்மையாக முந்தி செல்கின்ற, மந்தைகளுக்கு முன் செல்லும் மேய்ப்பனாக, நல்ல தலைவனாக இன்றும் நம் பவனியில் அவர் முன் செல்கின்றார். அவர் பின் நாம் செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வாருங்கள் இறை மக்களே, மேசியா இயேசுவோடு பவனி செல்வோம். மேசியா இயேசுவுக்காக பவனி செல்வோம். மேசியா இயேசு தரும் பலனோடு பவனி செல்வோம். இந்த பவனி ஒரு சாட்சியின் பவனியாக, பாலகர் பாடிய ஒரு சாதனையின் பவனியாக, மறுவாழ்வை பெற்றுக்கொண்ட ஒரு சாவை வெல்ல பவனியாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருத்தோலை பவனி 2024 தொடங்குகிறது. பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது
வரவேற்புரை வழங்க தென்னிந்திய திரு அவையின் திருச்சி மறைமாவட்ட தலைவர் அருள் பணியாளர் சுதர்சன் அவர்களை அழைக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நாள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருத்தோலை பவனி நடைபெற கடவுள் கிருபை தந்திருக்கிறார். நல்ல கால சீதோஷனை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் இறைவனுக்கு முதலாவது நமது வணக்கத்தையும் நன்றியையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த இறை வழிபாட்டின் பொது மேடையில் அமர்ந்திருக்கின்ற மேதகு முனைவர் ஆரோக்கியராஜ் ஆயர் ஆர்சி திருச்சி மறைமாவட்ட ஐயா அவர்களை வரவேற்றுக் கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். பேரருள் திரு முனைவர் டி சந்திரசேகரன் பேராயர் சிஎஸ்ஐ திருச்சி தஞ்சை திருமண்டலம் அவர்களையும் வரவேற்றுக் கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு ஸ்டான்லி தேவகுமார் டிஎல்சி உதவி தலைவர் ஐயா அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்றுக் கொள்வதிலும் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து பேரருள் திரு அந்துவான் ஐயா ஆர்சி திருச்சி மறைமாவட்ட முதன்மை குரு அருள்பணி சுரேஷ்குமார் சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையின் பொருளாளர் மறை திரு சாமுவேல் ஆபிரகாம் டிஎல்சி திருச்சி மறைமாவட்ட தலைவர் மறை திரு சுந்தரம் ஏசுராஜ் டிஎல்சி தூய திருத்துவ பேராய தலைவர் அருள் திரு சார்லஸ் ஆர்சி திருச்சி மறைமாவட்ட கிறிஸ்தவ ஒன்றிப்பு பணிக்குழு செயலர் திருவாளர் ஞான பிரகாசம் டிஎல்சி பொருளாளர் ஐயா அவர்கள், திருவாளர் ஞான சுசிகரன் தென்னிந்திய திருச்சபை இறைமக்கள் செயலர், திருவாளர் வேளாங்கண்ணி ஆர்சி திருச்சி மறைமாவட்ட பொது நிலையர் பேரவை தலைவர், திருவாளர் கித்தேரிமுத்து ஆர்சி திருச்சி மறைமாவட்ட பொது நிலையினர் பணிக்குழு செயலர் மற்றும் திருவாளர் அகஸ்டின் பொன்னையா தலைமை ஆசிரியர் புத்தூர் பிஷப் மேல்நிலைப் பள்ளி இவர்கள் அனைவரையும் மனதார வாழ்த்தி வரவேற்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். தென்னிந்திய திருச்சபையின் திரு அவையாக இங்கே புத்தூர் பிஷப் மேல்நிலைப் பள்ளியிலே இந்த சிறப்பு ஆராதனை நடைபெறவும் இந்த ஒளி காட்சி நடைபெறவும் கடவுள் கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு திரைகளாக இங்கே கூடி வந்திருக்கின்ற ஏராளமான அருட்சகோதரிகள், ஆயர்கள், அருட்பணியாளர்கள், பொதுநிலையினர் உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்தி வரவேற்கின்றேன். உள்ளன்புடன் அனைவரையும் வரவேற்ற ஐயா சுதர்சன் அவர்களுக்கு நன்றிகள். மனமாற்றம் பெறுவதற்குமான ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இது இருக்கின்றது. இறை வழிபாட்டிற்குள் இப்பொழுது நாம் நுழைகின்றோம். இறை சிந்தனையை நாம் உள்ளத்தில் ஏற்கும் விதமாக இப்பொழுது ஆயத்த பாடலாக தொடக்க பாடலை வழங்க சிஎஸ்ஐ பொன்மலை நார்த் டி கிறிஸ்துநாதர் ஆலய பாடகர் குழுவினரை அழைக்கின்றோம். நிமிர்ந்து நிற்குது சிலுவை கல்வாரி மேட்டில், மன துணிவு தந்தது எனக்கு தினம் வாழும் வாழ்வில் என்ற பாடலை நாங்கள் அனைவரும் சேர்ந்து பாட இருக்கிறோம். துணி
அருமையான பாடலுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிப்போம். ஆண்டவருடைய பாடுகளை நமக்கு உணர்வு பூர்வமாக அறிமுகப்படுத்துகின்ற வகையில் ஒரு நற்செய்தி வாசகத்தை நமக்கு வாசிக்க தென்னிந்திய திரு அவை திருச்சி தஞ்சை திருமண்டலத்தினுடைய பொருளாளர் அருள் பணியாளர் சுரேஷ்குமார் அவர்களை அழைக்கின்றோம். மத்தேயு 21:1 முதல். இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கிச் சென்று ஒலிவமலை அருகில் இருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்தபோது 2 சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால், இவை ஆண்டவருக்கு தேவை எனச் சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார். கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு படித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேல் உடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேல் உடையை வெளியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய, இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தைச் சேர்ந்தவர் என்று பதில் அளித்தனர். பின்பு இயேசு கோவிலுக்குள் சென்றார். கோவிலுக்குள்ளேயே விற்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லாரையும் வெளியே துரத்தினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்போரின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்குகிறீர்கள் என்று அவர்களிடம் சொன்னார். பின்பு பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கோவிலுக்குள் இருந்த அவரை அணுகினர். இயேசு அவர்களை குணமாக்கினார். அவர் வியத்தகு செயல்கள் செய்வதையும் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று கோவிலுக்குள் சிறு பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பதையும் கண்டு தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கோபமடைந்தனர். அவர்கள் அவரிடம், இவர்கள் சொல்வது கேட்கிறதா என இயேசு அவர்களிடம், ஆம், பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று ஒருபோதும் மறைநூலில் படித்ததில்லையா என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை விட்டு அகன்று நகரத்திற்கு வெளியே உள்ள பெத்தானியாவுக்கு சென்று அன்றிரவு அங்கு தங்கினார். வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கடவுளுக்கே மாட்சிமை உண்டாவதாக. திருப்பாடல் 22. பதிலுரை பாடல். பல்லவி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? அனைவரும் பாடுவோம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே,
அவர் இவனை மீட்கட்டும் என்றார்கள். இறைவா, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும் என்றார்கள். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டே? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். இறைவா, என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டே? என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டு கொள்கின்றார்கள். என் உடை மீது சீட்டு போடுகின்றார்கள். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். இறைவா, ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டே? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நீங்கள் ஆண்டவரை புகழுங்கள். இறைவா, ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். யாக்கோபின் சந்ததியே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்கள். இஸ்ராயேலின் மரபினரே, அனைவரும் ஆண்டவர் முன் பணியுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டே? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டே? கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே,
சிறப்பாக இங்கே மேடையிலே வீற்றிருக்கின்ற திரு அவை சார்ந்த தலைவர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக கிறிஸ்துவ ஒன்றிப்பு குருத்தோலை பவனியில் கலந்து கொண்டு இன்றைக்கு திருச்சி நகரமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பவனியை நாம் இந்த நாளிலே நிறைவேற்றி இங்கே கூடி வந்திருக்கிறோம். நம்மத்திலே இருக்கின்ற ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆயர் மேதகுரு ஆரோக்கியராஜ் ஆண்டகை அவர்களுக்கு இங்கு குழுமியிருக்கின்ற அத்தனை பேரின் சார்பாக என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் எனக்கு மிகவும் சிறப்பானவர். எங்களிடத்தில் நட்பு பாராட்டுகிறதில் எந்த விதமான அளவும் அவர் வச்சுக்கவே மாட்டார். நான் எப்பொழுதும் அவரை ஆண்டவர் என்று தான் நினைப்பேன். ஏனென்று சொன்னால் அப்படி சொல்வதிலே எனக்கு ஒரு பாசம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதே போல் எங்களுடைய தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை சார்ந்த அதனுடைய உப தலைவர் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கின்றார்கள். ஸ்டான்லி தேவகுமார் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தென்னிந்திய திரு அவை தமிழ் சுவிசேஷ திருச்சபையினுடைய திரு அவையினுடைய திருப்பணியாளர்கள், இங்கு திரளாக கூடி வந்திருக்கின்ற இறை மக்கள், தென்னிந்திய திரு அவையினுடைய மக்கள் அநேகர் இங்கே கூடி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இந்த நாளினுடைய கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருத்தோலை பவனி மிக சிறப்பாக நடந்தேறுவதற்கு பல நிலைகளிலே உதவி செய்த அத்தனை மக்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். நான் இன்று மதியம்தான் நான் வெளியூரிலிருந்து நான் வந்தேன். ஆனால் இங்கே நடைபெற்ற எல்லா ஆயத்தங்களையும் திரு அவையை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகள், சிறப்பாக எங்களுடைய திருப்பணியாளர்கள் மிக பொறுப்புணர்வோடு இவை எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நான் நம்முடைய மறைமாவட்டத்துடைய முதன்மை குரு விஜி ஃபாதர் அந்துவான் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், பேரர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஆயர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கு விஜி ஃபாதர் களத்திலேயே இறங்கிட்டார். காவல்துறையினர் கூட சற்று ஓய்ந்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய முதன்மை குரு விஜி ஃபாதர் அவர்கள், அந்துவான் ஃபாதர் அவர்கள் மிக சிறப்பான ஒழுங்குகளை செய்திருக்கிறார்கள். நேற்று இரவு வெகு நேரம் இங்கே தங்கியிருந்து எல்லா ஒழுங்குகளையும் மேற்பார்வை செய்தார்கள் என்று நான் அறிவேன். அதே போல் எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தந்தை சார்லஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த திருச்சி தென்னிந்திய திரு அவையில் திருச்சி ஒரு மாவட்டமாக நாங்கள் சொல்கிறோம். அந்த மாவட்டத்தின் சார்பாகத்தான் இத்தனை ஒழுங்குகளையும் செய்திருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருள் திரு சுதர்சன் ஐயா அவர்களுக்கும், அதனுடைய பொறுப்பாளர்கள் திரு வால்டர் அவர்களுக்கும், திரு சந்திரசேகரன் அவர்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய உழைப்பு மிக சிறப்பானது நாம் என்று சொல்லுகிறோம். காவல்துறையினருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். காவல்துறையினுடைய சிறப்பான ஒரு ஒழுங்கினாலே இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் நம்முடைய பவனி நிறைவேறி இருக்கிறது. பிரான்ஸ் நாட்டிலே மாவலிஸ் என்கின்ற ஒரு இனக்குழு இருக்கின்றார்கள். அவர்களை குறித்து ஒரு கதை சொல்லுவார்கள். அந்த மாவலிஸ் என்று சொல்கின்ற அந்த இனக்குழு மக்கள் நாகரிகம் அற்றவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் கல்வியிலும் மிக பின்தங்கிய ஒரு இனக்குழுவாக இருந்த காலங்கள் உண்டு. அந்த இனக்குழுவிலே இருந்து வந்த ஒருவர், அவருடைய பெயர் கயட் என்கின்ற அவருடைய பெயர். அவர் ஒரு பொது நலம் சார்ந்த பொது ஆர்வலராக, சமூக ஆர்வலராக அந்த இனக்குழு மக்கள் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு இந்த மக்களை குறித்த மிகப்பெரிய கரிசனை அவர்களுக்கு உண்டு. ஆகவே இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உதவி செய்ய வேண்டும் என்று பல எண்ணங்களை எல்லாம் மனதிலே வைத்திருந்தார்கள். இந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை கட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு இவர் என்ன செய்கிறாருன்னே அவருக்கு புரியலை. ஆகவே சொன்னார்கள், என்ன ரொம்ப சுயநலக்காரராக இருப்பார் போல இருக்குதே, இவர் தனக்கென்று இவ்வளவு பெரிய மண்டபத்தை கட்டி கொண்டிருக்கின்றார், இவர் என்ன யாருக்கு இந்த சொத்துக்களை எல்லாம் கொடுக்க போகிறார், இது என்ன இவருடைய காலத்துக்கு பின் இதையெல்லாம் தூக்கி கொண்டு போவாரா என்றெல்லாம் அவரை குறித்து
பேசி கொண்டிருந்தார்கள், கேலி பேசினார்கள், ஏளனம் செய்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த குழுவை சார்ந்த வாலிபர்கள் எல்லாரும் ஒரு முறை அவரிடத்தில் வம்பு செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கயட் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார்கள். அந்த மரணத்திற்கு வந்த பொழுது அங்கே அவருடைய அறையில் ஒரு பத்திரம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது, உயில் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதில் எழுதப்பட்ட வாசகங்களை மக்கள் படித்து பார்த்தார்கள். அதில் என்ன எழுதியிருந்தது என்று சொன்னால், மெவலிஸ் இனத்தை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்வு உயர்வதற்காக, நீங்கள் இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழ வேண்டும் என்றும் பெரும் நோக்கத்திற்காக நான் உங்களுக்காக இவ்வளவு பெரிய மண்டபத்தை நான் கட்டி வைத்திருக்கிறேன். இதை நீங்கள் உங்களுடைய பொது நலத்திற்காக நான் செய்திருக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதிலே மிச்சமாக இருக்கிற சில என்னுடைய செல்வங்களையும் நான் உங்களுக்காக நான் வெட்டி சென்றிருக்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். என் மனதிலே இருந்த ஒரே ஒரு ஆவலெல்லாம், நீங்கள் இந்த உலகத்தில் மனிதராக வாழ வேண்டும். இதை தவிர என் மனதில் எந்த ஒரு நோக்கமும் இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது. இதை கேட்ட மக்கள் எல்லாரும் மிகவும் மனம் உடைந்து போனவர்களாக, இந்த கேயாட் என்கின்ற இந்த மனிதர் உயிரோடு இருக்கின்ற வரையில் இவரை நாம் புரிந்து கொள்ளவில்லையே, இவரை நாம் அவருடைய எண்ணங்களை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று அவர்கள் மிகவும் அனைவரும் கண்ணீரோடு அந்த மனிதனுக்கு அஞ்சலி செலுத்தினார்களாம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் அந்த இனக்குழுவில் இன்றைக்கும் கேயாட்டுடைய நினைவு கொண்டாடப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களிலே அவரை சரியாக புரிந்து கொள்ளாத மனிதர்கள் மத்தியில்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய செயல், அவருடைய போதனை, அவருடைய நட்பு, அவர் நம்மீது பாராட்டின அன்பு, இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தவறான அர்த்தத்தையே அவர்கள் கண்டிருந்தார்களே தவிர, அவருடைய உண்மையான உள்ளத்தையும் தியாகத்தையும் அன்பையும் அவர்கள் யாரும் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. இப்பொழுது இயேசுநாதர் இன்றைக்கு பவனி வந்த, எருசலேம் நகருக்கு பவனி வந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நாம் காலை முதல் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாலை பொழுதிலும் ஒரு சிறு சிந்தனையை மாத்திரம் உங்களிடத்தில் விட்டு நான் விடைபெறுக நான் விரும்புகின்றேன். இயேசுநாதர் கலிலேயா பகுதியிலே இருந்து எருசலேமுக்கு சென்றார் என்பதுதான் இந்த நாளினுடைய செய்தி. கலிலேயா உங்களுக்கு தெரியும், மக்களாலே புறக்கணிக்கப்பட்ட, நாகரிகம் அல்லாத, கடவுள் பயம் அற்ற மக்கள் என்று கருதப்படுகின்ற விளிம்பு நிலை சார்ந்த மக்களில் உள்ளடக்கியதுதான் கலிலேயா பகுதி. அந்த கலிலேயா பகுதியிலே தன்னுடைய திருப்பணியை நிறைவேற்றின ஆண்டவர் இப்பொழுது எருசலேம் நோக்கி செல்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்தேறி இருக்கிறது. கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு செல்ல வேண்டுமானால் ஏறத்தாழ 80 மைல் தூரத்திலே இருக்கின்றது. இந்த 80 மைல் தூரத்தில் அவர்கள் பயணம் செய்து வருகிறார்கள். கலிலேயாவிலிருந்து அநேக மக்கள் பின்தொடர்கின்ற வகையில் அநேகர் அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, எருசலேம் நகருக்கு அருகிலே வந்த பிற்பாடு அவர் இதுவரை நடந்து வந்தவர் இப்பொழுது கழுதை குட்டியின் மேலே அவர் பயணம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏறத்தாழ 1.5-2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பெத்தானியா ஊர் இருக்கிறது. இயேசுநாதர் அங்கே இருந்து புறப்பட்டு போகிறார். இந்த புறப்பட்டு போகிறவர் எதிர்கொண்ட கோஷங்கள், வாழ்த்துக்கள் எல்லாம் என்னவென்று சொன்னால், ஓசன்னா என்கின்ற வாழ்த்து ஒளி அங்கே எங்கும் சொல்லப்பட்டதை அவர் கேள்வி கேட்டார். ஏனென்று சொன்னால், இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஒரு வகையான அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அரசியலாக பார்க்கப்பட்டதுதான் இன்றைக்கு குருத்து பவனி, மறந்துவிடக்கூடாது. அந்த நாளிலே அரசியல் கண்ணோட்டத்தில் தான் அதை பார்த்தார்கள். இயேசுநாதர் எருசலேமுக்குள்ளாக வருகின்ற பொழுது அவரை என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் நீண்ட காலம் எதிர்பார்த்திருந்த மெசியா, அரசர், புதிய அரசர் வருகிறார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அவருடைய மனதிலே இருந்தது. ஏனென்று சொன்னால், மன்னராட்சி காலத்திலே அவர்கள் பட்ட கஷ்டம், துன்பம், வேதனை, அடிமைத்தனம் இதெல்லாம் அவருடைய வாழ்விலே இருந்து ஒரு நாளிலே ஒரு விடுதலை உணர்வு அவர்களுக்கு தெரிய வேண்டும், கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ரோமர் ஆட்சி மிக கொடூரமான ஒரு ஆட்சி என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு வரை உலக வரலாற்றிலேயே மிகவும் கொடூரமான முறைகளிலே ஆட்சியை நடத்தின ஒரே ஒரு நாடு இந்த ரோம சாம்ராஜ்யம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படிப்பட்ட
ஒரு கொடூரமான ஆட்சியில் இருந்து கொண்ட மக்கள், துன்பங்களை எதிர்கொண்ட மக்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வர வேண்டும், ஒரு விடுதலை வர வேண்டும் என்பதுதான் அவர்கள் மனதிலே இருந்த எண்ணம். இஸ்ரேலர்களும் கூட மன்னராட்சி காலத்திலே அவர்களெல்லாம் வாழ்ந்தார்கள். நமக்கு தெரியும், சவுல் தான் அவருடைய முதல் அரசர். அதைத் தொடர்ந்து தாவீது அரசராகி எருசலேமை தலைமையிடமாக அறிவித்தார். அவருடைய மகன் சாலமோன் எருசலேமிலே ஆலயத்தை கட்டினார். இன்றைக்கு எருசலேம் அரசாங்கத்திற்கும் அவருடைய அரசாங்கத்திற்கு தலைநகராக, ஆன்மீகத்திற்கு தலைநகராக மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்தது தான் எருசலேம் நகர். அந்த நகருக்குள்ளாக தான் இயேசுநாதர் செல்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுதும் ஒரு அரசர் போனார்னா, ஒரு அதிகாரி ஒரு பவனியாக போகிறார் என்று சொன்னால் திட்டங்கள் தீட்டுவார்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் உண்டு, பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் இங்கே ஒருவர் புறப்பட்டு போகிறார், திட்டங்கள் ஏதும் இல்லை, பாதுகாப்பு ஏதும் இல்லை. ஆனால் மக்கள் சூழ புடை சூழ எருசலேம் நகருக்குள்ளாக செல்வதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இது அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல, இது அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல, இதை ஆயத்தம் செய்யப்பட்ட கூட்டமும் அல்ல. ஆனால் இவர்கள் இயேசுநாதரை ஒரு புதிய அரசராக, இயேசுநாதரை தங்களுடைய வாழ்விலே விடுதலை நாயராக அறிந்து கொள்கின்ற ஒரு ஆர்வத்தோடு வந்த மக்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அரசர் என்று சொன்னாலே அரசருடைய பவனியிலே பெருமை, புகழ், பலம் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் வெளிப்படும். ஆனால் இயேசுநாதரினுடைய பவனியிலே அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு, அவருடைய தியாகம் தான் வெளிப்பட்டது என்பதை நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசுநாதரை அரசராக கண்டவர்கள் பல்வேறு வார்த்தைகளிலே அவர்களை அழைத்தார்கள். எப்படியெல்லாம் அழைத்தார்கள் என்று சொன்னால், அமைதியின் அரசர் என்று சொன்னார்கள், தாவீதின் அரசர், யூதரின் அரசர், இஸ்ரேலின் அரசர், அரசருக்கெல்லாம் அரசர், வருகின்ற அரசர், மகிமையின் அரசர், நித்திய அரசர் என்றெல்லாம் இவரை அரசர் என்று வரவேற்கின்ற ஒரு பெரும் கூட்டம். உண்மைதான், இது சாதாரண கூட்டம் அல்ல, இது சாதாரண பவனி அல்ல, இது ஒரு புரட்சிகரமான பவனி. இதுவரை மன்னராட்சியிலே மக்கள் கண்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே அமைதியையும் இந்த உலகத்திலே நீதியையும் நிலைநாட்டுவதற்காக இயேசுநாதர் பவனியாக வந்தார் என்பதுதான் இந்த நாளினுடைய செய்தி. ஆம் பிரியமானவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அமைதிதான் இன்றைக்கு நம்முடைய தேவை என்பதை நாம் அறிவோம். நம்முடைய தனிமனித வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நம்முடைய நாட்டிலும் உலகிலும் இன்றைக்கு நமக்கு தேவை சமாதானம், அமைதி என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இயேசுநாதர் பவனி வந்த அந்த எருசலேம் நகரிலே இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? கடந்த சில மாதங்களாக ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைதியை இழந்து மக்கள் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். 30,000 மக்கள் கொல்லப்பட்டார்கள் யுத்தத்தில். எங்கே அமைதி? உலக நாடுகள் இன்றைக்கு பெரிய கருத்தரங்கு நடத்துகிறார்கள், பெரிய ஆலோசனைகள் நடத்துகிறார்கள். ஆனால் அமைதியை தேடி அவர்கள் செய்கின்ற எல்லா முயற்சியும் வீணாகி போய்விட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், நீதி இல்லாமல் அமைதி இல்லை. நீதி இல்லாமல் எப்பொழுதும் மனிதகுலம் அமைதியாக இருக்க முடியாது. அந்த செய்தியைத்தான் இயேசுநாதர் உறக்க சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அரசர் வெற்றி பெற்று நாட்டுக்குள்ளே திரும்பி வந்தாருன்னா பயங்கரமான வரவேற்பு இருக்கும். ரோமருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இந்த யுத்தத்திலே போரிலே கைப்பற்றிய உடைமைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார்கள். அரசர் மாபெரும் வாகனத்திலே வருவார், தங்க முலாம் பூசின வாகனத்திலே வருவார். மக்கள் எல்லாரும் ஆர்ப்பரிப்பார்கள். அவர்கள் சிறைப்பிடித்த மக்களை எல்லாம் வேடிக்கை பொருளாக கொண்டு வந்து காண்பிப்பார்கள். இது ரோம அரசரினுடைய பவனி விழா ஊர்வலம். ஆனால் இங்கோ ஒருவர் புதிய அரசராக, புரட்சி அரசராக, அன்பை ஒன்றை மாத்திரம் ஆயுதமாக கொண்டு இரக்கத்தை மட்டுமே தன்னுடைய இதயத்திலே வைத்து இந்த மனிதர்களுடைய நல்வாழ்வுக்காக தன்னை ஒப்படைக்கின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு அரசராக வலம் வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த பவனியை குறித்து நிறைய காரியங்களை நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள். ஒரே ஒரு வினாவை மாத்திரம் நாங்கள் உங்களிடத்தில் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன்.
இந்த பவனியிலே கலந்து கொண்ட மறைநூல் அறிஞர்கள், சமய தலைவர்கள், இவர்களெல்லாம் இயேசுநாதரை புரிந்து கொள்ளவில்லை, இந்த அரசரை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் சாதாரண அடித்தட்டு மக்கள் இவரை புரிந்து கொண்டார்கள். சாதாரண விளிம்பு நிலையிலே இருந்த மக்கள் இவர் யார் என்று அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு குருத்தோலை பவனியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாம், பங்கு பெற்றிருக்கின்ற நாம், இவர் யார் என்று நாம் அறிந்திருக்கிறோமா? இவர் யார் என்று நாம் நம்முடைய வாழ்விலே புரிந்து கொண்டிருக்கிறோமா? இவருடைய அன்பையும் இவருடைய தியாகத்தையும் இவருடைய கல்வாரியிலே காட்டின மாபெரும் அன்பின் உச்சக்கட்டத்தையும் நம் வாழ்க்கையிலே என்றைக்காவது நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? பவனியில் செல்வது முக்கியமல்ல, ஆனால் அந்த பவனியிலே செல்கின்ற மக்களினுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது என்பதை நாம் திருமறையிலே பார்க்கின்ற பொழுது இயேசுநாதர் ஒரு புதிய அரசராக, புரட்சி அரசராக, தாழ்மை உள்ளவராக, தியாகத்தோடு அன்போடு நம்மளையெல்லாம் தேடி வந்த ஒரு புதிய அரசராக அவர்கள் இன்றைக்கு எருசலேம் நகருக்குள்ளாக அவர்கள் நுழைந்த காட்சியை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிய இறை மக்களே, நாம் இன்றைக்கு இந்த அரசரை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த பவனியிலே பங்கு பெறுவதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், ஒன்றுமே இல்லை. அவர் யார் என்று அறிந்து கொள்ளவும், அவர் காட்டுகின்ற நெறியிலே நடந்து கொள்வதற்கான ஒப்படைப்பையும் நாம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரே ஒரு அடிப்படை தகுதி என்னவென்று சொன்னால், நாம் மனமாற்றம் பெற வேண்டும். தந்தை அவர்கள் இன்றைக்கு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது மேற்கோளிட்டு சொன்னார்கள், இந்த குருத்தோலை பவனியினுடைய முதல் அனுபவமாக நம்முடைய மனம் மாறுதல் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. எருசலேம் பவனி, அதை தொடர்ந்து கல்வாரி பவனி, அதை தொடர்ந்து இந்த உலகத்திற்கு மீட்பை அளித்த ஆண்டவர் விண்ணுக்கு செல்கின்ற பவனி. எல்லா பவனிகளிலும், எல்லா பயணத்திலும் நம்முடைய வாழ்க்கை பயணமும் இணையட்டுமே, நம்முடைய வாழ்க்கையும் இணையட்டுமே. அந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் அவசியத்தையும் நாமும் கொஞ்சம் அனுபவிக்கலாமே, நாமும் கொஞ்சம் அதை அறிந்து கொள்ளலாமே. ஒரு மனமாற்றத்தோடு இந்த புதிய அரசே வருக என்று நாம் அழைப்போம். கல்வாரி சிலுவையிலே காட்டின அந்த மாபெரும் அன்பினாலே ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திற்கு இந்த புதிய அரசரை நாம் பறைசாற்றுவோம். அப்படிப்பட்ட ஒப்படைப்போடு நாம் இந்த நாளிலே நம்முடைய இந்த நிகழ்ச்சிகளை நாம் பங்கு பெறுவோமே, ஆனால் அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும், மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நம்முடைய தொடர் முயற்சி எப்போதும் இருக்கிறது. அவரை இந்த நாட்களிலே புரிந்து கொள்வதற்கான ஒரு மன சூழலை, மன மாற்றத்தை அவர் நம்மிலே ஏற்படுத்த வேண்டும் என்ற வேண்டுதலை நாம் உள்ளத்திலே ஏற்போம். இந்த மறையுரை நமக்கு விடுத்த முக்கிய செய்தியாகவும் அதை கொள்வோம். அடுத்ததாக இறை மக்களுடைய மன்றாட்டு. கிறிஸ்தவ ஒன்றிப்பின் ஊற்றும் உயிராற்றலுமாக விளங்கும் தந்தை, மகன், தூய ஆவியார் ஆகிய மூவொரு இறைவா, படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கும் பணிக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள திரு அவைகள் அவர்கள் ஒன்றாயிருப்பார்களாக என்று குரல் எழுப்பி மன்றாடிய ஆண்டவர் இயேசுவின் அடியொற்றி சகோதர உறவில் வளரவும், கிறிஸ்தவ ஒன்றிப்பின் பாதையில் பயணிக்கவும், பிறர் அன்பு பணிகளில் இணைந்து செயலாற்றி உமது பேரன்புக்கு சாட்சிகளாக விளங்கவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் இறைவா. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைத்து காக்கும் அன்பு தந்தையே இறைவா, இக்கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருத்தோலை நிகழ்வில் இணைந்து பங்கேற்று கொண்டிருக்கும் திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டம், தென்னிந்திய திரு அவை திருச்சி, தஞ்சை திருமண்டலம், தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திரு அவை ஆகிய 3 திரு அவைகளின் பேராயர்கள், ஆயர்கள், அருள் பணியாளர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். சமய, சமூக, அரசியல் தளங்களில் கிறிஸ்தவ ஒன்றிப்புடன் நாங்கள் முன்னெடுக்கும் இறையாட்சி பணிகளில் எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அருள் வரங்களையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலகையும் ஆண்டு நடத்தும் இறைவா, பல்வேறு இனம், சமயம், மொழி, பண்பாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள்
ஒற்றுமையாக வாழும் எம் இந்திய நாட்டில் ஆட்சி பொறுப்பிலுள்ள தலைவர்கள் அனைவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சமய சார்பற்ற மக்களாட்சி விழுமியங்களை மதித்து உண்மையுடனும் நீதியுடனும் தம் கடமைகளை ஆற்றி நாட்டில் ஒற்றுமை, அமைதி, சமத்துவம், சகோதரத்துவம், எல்லாருக்குமான வளர்ச்சி ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் வகையிலான சட்டங்களையும் திட்டங்களையும் வகுத்து தொண்டாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவராகிய இறைவா, அரசியல் பொருளாதார லாபங்களுக்காக சுயநல சக்திகளால் நாட்டில் கட்டவிழ்த்து விடப்படும் வெறுப்பு, பகைமை எண்ணங்கள் ஆகியவற்றிற்கு மக்கள் இரையாகிவிடாமல் விழிப்புடன் செயல்படவும், இந்தியாவின் தொன்மையான மதிப்பீடுகளான சகிப்புத்தன்மை, விருந்தோம்பல், சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றை கைக்கொண்டு அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் சமய நல் உறவுடனும் வாழும் சூழலை நீர் எம் நாட்டில் உருவாக்கி தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆட்சியாளர்களுக்கெல்லாம் தலைவராகிய எம் இறைவா, எம் நாட்டில் விரைவில் நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலை ஆசீர்வதியும். தேர்தல் நேர்மையோடும் உண்மையோடும் நடைபெறும் வண்ணமாக உமது வல்லமையின் கரம் தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தலை நடத்தும் அதிகாரிகள் மீதும் வாக்களிக்கும் மக்கள் மீதும் பேராற்றலோடு நின்று செயல்படுவதாக. மக்கள் நலனிலும் நாட்டின் வளர்ச்சியிலும் உண்மையான அக்கறையும் தொண்டுள்ளமும் கொண்ட கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் மக்கள் வாக்களிக்கவும், நல்லதொரு அரசாங்கம் நாட்டில் உருவாகிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த எம் சமுதாயத்தில் நிலவும் சாதிய ஒடுக்குமுறைகளையும் பொருளாதார சுரண்டல்களையும் நாங்கள் கண்டிக்கவும் நிகாரிக்கவும் தேவையான மனத்தெளிவையும் உறுதிப்பாட்டையும் எமக்கு தாரும். நீர் சிறப்பான முறையில் அன்பு செய்யும் ஏழைகள், கைம்பெண்கள், ஒடுக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர் அனைவருக்கும் நாங்கள் இரக்கத்தோடு உதவிக்கரம் நீட்டிட எங்கள் இதயங்களை பண்படுத்தும். வாழ்வுக்காக ஏங்கும் அவர்களுக்கு உமது பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைப்பதற்கான கருவிகளாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியாக ஒரு சில மணித்துளிகள் இன்னும் சொல்லப்படாத தேவைகளுக்காக, நம்முடைய இதய வேட்கையில் இடம்பெற்றுள்ள தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். நாங்கள் சொன்னவை, சொல்லாமல் விட்டவை, சொல்லத் தெரியாதவை, எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றும். ஆண்டவர் இயேசுவின் அடியொற்றி அவருடைய மீட்பு பாதையில் துணிவுடன் பயணிக்கும் ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாங்குதில்லை
கத்தோலிக்க திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு சா ஆரோக்கியராஜ் அவர்கள் இந்த காணிக்கைகளை ஆசீர்வதித்து நம் அனைவருக்காகவும் இறைவனை நோக்கி மன்றாட்டை எழுப்பி இறை ஆசிரை வழங்க இருக்கின்றார்கள். இறை இயேசுவில் அருமையான சிஎஸ்ஐ பேராயர் ஐயா சந்திரசேகர் அவர்களே, தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திரு அவையின் ஆயர் உபதலைவராக வந்திருக்கக்கூடிய ஸ்டான்லி தேவகுமார் அவர்களே, ஏனைய அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, எல்லா கிறிஸ்தவ மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த பவனியாக நாம் வந்தோம், குருத்தோலை பவனி. இந்த பவனியை பற்றிய ஒரு சிறு குறிப்பு நாம் அறிந்திருப்பது நல்லது என்றே எண்ணுகிறேன். இந்த பவனி எப்பொழுது முதலாக நமக்கு வரலாற்றிலே காண கிடைக்கிறது என்று பார்த்தால், ஐரோப்பாவிலிருந்து ஒரு பெண்மணி திருப்பயணியாக திரு யாத்திரையாக புறப்பட்டு இஸ்ரேல் புனித நாட்டிற்கு செல்லுகிறார். அவர் ஆண்டவர் இயேசு பிறந்த இடம், வளர்ந்த இடம், கடைசியாக அவர் சிலுவையில் அறையப்பட்ட கல்வாரி என்று 3 ஆண்டுகள், கிபி 381 முதல் கிபி 384 ஆண்டு வரை 3 ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்தார். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். அங்கு நடக்கின்ற வழிபாட்டு கொண்டாட்டங்களிலெல்லாம் பங்கேற்றார். அவர்தான் குருத்து ஞாயிறை பற்றி எழுதும்போது இவ்வாறு எழுதுகிறார். நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு எவ்வாறு எருசலேம் நோக்கி பவனியாக சென்றார் என்று. அதே போலத்தான் இன்றும், அதாவது அவர் வாழ்ந்த காலத்திலே 381ஆம் ஆண்டிலிருந்து 384 வரை உள்ள 3 ஆண்டு காலத்திலே எருசலேம் நகர பேராயரோடு குருக்கள் அனைவரும் இணைந்து, இன்னும் மக்கள் அனைவரும் துறவியரும் இணைந்து, எல்லாரும் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு, அதே போல் ஓசானா பாடிக்கொண்டு, தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடிக்கொண்டு, அரசரே வருக அரசரே வாழி என்று போற்றி கொண்டு வந்தார்கள் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அங்கிருந்து அது முதலில் கிழக்கு நாடுகளுக்கு பரவியது, அதன் பிறகு ஐரோப்பாவிற்கு பரவியது. இவ்வாறு மெதுவாக உலகம் முழுவதுமே இந்த குருத்தோலை பவனியானது கொண்டாடப்படுகின்றது. இன்று 9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு இது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது என்பது வரலாறாகும். இந்த பவனியிலே முக்கியமாக ஒன்று இந்த குருத்தோலை ஏந்தி வருதல். இந்த குருத்தோலை எதற்காக பயன்படுத்துகிறோம்? நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஓரியூர் புனித அருளானந்தர் அவர் கையிலே ஒரு குருத்தோலை இருக்கும். புனித மரிய கொரட்சி அவருடைய கையிலே ஒரு குருத்தோலை இருக்கும். அதாவது இறைவனுக்காக, கிறிஸ்துவுக்காக, திருச்சபைக்காக, நம்முடைய வேதத்திற்காக யார் இரத்தம் சிந்தி உயிரை கொடுக்கிறார்களோ அந்த மறைசாட்சிகளின் கையில் அந்த குருத்து ஓலை கொடுக்கப்படும். அதைத்தான் படத்திலே போட்டிருப்பார்கள். இன்று நாம் எல்லாரும் அந்த குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அதன் பொருள் நாங்கள் இன்றும் கிறிஸ்துவுக்காக, திருச்சபைக்காக, கிறிஸ்துவின் நற்செய்திக்காக, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காக நாங்கள் எங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் என்பதை காட்டும் வண்ணமாகத்தான் வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த பின்னணியில்தான் இன்று நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்து வந்தார் என்பதை நினைவு கூறுகின்ற நாம் அவரை போலவே சமூக மாற்றத்திற்காக பாடுபட வேண்டும். பேராயர் அவர்கள் சொன்னார்கள், இயேசுவை அரசியல் மெசியாவாக பார்த்தார்கள் என்று. ஆம், உண்மைதான். அவர்கள் இயேசுவை ஆன்மீக மெசியாவாக பார்த்ததை விட ஒரு பொலிட்டிக்கல் மெஸ்ஸாயா, அரசியல் மெசியாவாக ரோமை மன்னரின் பேரரசரின் ஆட்சியிலிருந்து நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பார் என்று தான் எதிர்பார்த்தார்கள். அதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது.
ஆகவே இன்றும் நமக்கு ஒரு வகையிலே இந்த அரசியல் விடுதலை அதிகமாக தேவைப்படுவதாக நாம் உணர்கிறோம். ஆகவே கிறிஸ்து பாடுகள் பட்டார், இறந்தார், உயிர்த்தார், நமக்கு புது வாழ்வு தந்தார் என்று சொல்லுகின்ற போது நாமும் இந்த குருத்துஞாயிறை கொண்டாடுகின்ற எல்லாருமே ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புது வாழ்வுக்கான ஒரு களமாகத்தான் இப்போது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலும் உள்ளது. ஆகவே இந்த தேர்தலிலே நாம் சிந்திப்போம், தியானிப்போம். நம்முடைய வாக்கு, நம்முடைய உரிமை, அதை சரியாக செயல்படுத்த நாம் தேவையான முயற்சிகளை எடுப்போம். நாடு மக்களாட்சி என்ற பாதையை விட்டு விலகி செல்கிறதோ, ஜனநாயகம் என்ற பாதையை விட்டு விலகி செல்கிறதோ என்ற எண்ணம் எல்லாருக்கும் சிறிது இன்று ஏற்பட்டிருக்கிறது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்று எல்லாம் ஒரே 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 என்று வருகின்றது. ஆனால் இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை, பன்மையில் ஒருமை, யூனிட்டி இன் மல்டிப்ளிசிட்டி. நம் நாட்டிலே மக்கள் மதத்தின் பெயராலோ, இனத்தின் பெயராலோ, மொழியின் பெயராலோ எந்த விதமான பாகுபாடும் பார்க்காமல் நல்லிணக்கத்தோடு எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஊறு வந்துவிடுமோ என்று நினைக்கின்ற காலகட்டமாக இது இருக்கின்றது. எனவே நம் ஒவ்வொருவர் கையிலும் இந்த ஓட்டு உரிமை இருக்கின்றது. கிறிஸ்துவ மக்களாகிய நாம் எல்லாருமே நம்முடைய ஓட்டு உரிமையை சிந்தித்து ஜனநாயக மதிப்பீடுகளை எந்த ஆட்சியாளர்கள் நமக்கு உண்மையாக செயல்படுத்தி காட்டுவார்களோ அவர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலையை உள்ளத்திலே தாங்கி இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எல்லா நன்மைகளுக்கும் அருள் கொடைகளுக்கும் நீரே வள்ளலாக இருக்கின்றீர். இதோ உம்முடைய குருத்தோலை பவனியை கொண்டாடிய இந்த நாளிலே எங்கள் மக்கள் தங்களுடைய பவனியின் இறுதியிலே காணிக்கையாக, சிறப்பு காணிக்கையாக தங்களுடைய பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த இந்த தாராள காணிக்கைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த காணிக்கைகளை கருணையோடு கண்ணோக்கும். இந்த காணிக்கைகளை நீரே ஆசீர்வதிப்பீராக. இந்த காணிக்கைகளை கொடுத்த எல்லாரையும், எல்லா குடும்பங்களையும், எல்லா அன்பர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து சிறப்பான அரவணைப்பை கொடுத்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்கின்றோம். இந்த காணிக்கைகளுக்காக அவர்கள் தாராள மனதோடு செலுத்தியதற்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவைப் போலவே, உம் திருமகனைப் போலவே குருத்தோலைகளை ஏந்தி பவனியாக வந்தோம். எருசலேமிற்குள் நுழைவது என்பது இயேசுவுக்கு லூக்கா நற்செய்தியாளரை பொறுத்தவரை தம்முடைய சாவை நோக்கி போகிறார் என்பது அர்த்தமாகும். ஆகவே எங்கள் ஆண்டவர் இயேசுவைப் போலவே பயணம் செய்கின்ற நாங்களும் ஒரு நாள் அவரை போல உயிர்த்த மக்களாக, புது வாழ்வு பெற்றவர்களாக, விண்ணகம் செல்லக்கூடிய மக்களாக இருப்போம். ஆனால் இவ்வுலகிலேயே நாங்கள் அந்த விண்ணகத்தை காண வேண்டும். இயேசு அருமையாக சொல்லியிருக்கிறார், இறையாட்சி இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். இறையாட்சி உங்கள் நடுவிலே உள்ளது, உங்களிடையே உள்ளது என்று கூறியிருக்கின்றார். ஆகவே அந்த இறையாட்சி இவ்வுலகிலே நம் மத்தியிலே வரவேண்டிய அளவுக்கு நாம் மன சுதந்திரத்தோடு நம்முடைய வாக்குரிமைகளை அளித்து தேர்தல்களில் ஜனநாயக சிந்தனை உள்ளவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே கடவுளை வேண்டுகின்றோம். இதுவே இந்த நாளின் முக்கிய செய்தியாக நமக்கு அமைவதாக. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இப்பொழுது இறையாசீர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இந்த நாளின் வெற்றிக்கும் பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லுகின்ற அந்த கடமை, அதை நிறைவேற்றுவதற்கு கத்தோலிக்க திருச்சி மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு லு அந்துவான் அவர்களை அழைக்கின்றோம். கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது திருச்சி மாநகரை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் வலுப்பெற்று கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மை. அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு இன்றைய நிகழ்வு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருத்தோலை பவனி நடைபெற்றாலும் இந்த ஆண்டு மிகச் சிறப்பான விதத்திலே அதிகமான எண்ணிக்கையில் நம்பிக்கையாளர்கள் பங்கேற்றது மிக மிக பாராட்டுக்குரியது. எனவே இந்த நேரத்தில் இந்த பவனியிலும் இந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் முதலிலே என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சிறப்பான விதத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முழுமையான விதத்திலே அனுமதி அளித்து எல்லா வகையிலும் நமக்கு உதவியாக இருந்த நம்முடைய கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரைக்கராஜ் அவர்களுக்கும், தென்னிந்திய திரு அவையினுடைய பேராயர் பேரருள் திரு முனைவர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் மற்றும் டிஎல்சியினுடைய பேராயர் அவர்களுக்கும் இன்றைக்கு அவர் சார்பாக சிறப்பான விதத்திலே இந்த பவனியிலும் இந்த நிகழ்விலும் கலந்து கொண்டு நமக்கு உதவியாக இருக்கிற டிஎல்சி உதவி தலைவர் மறைதிரு ஸ்டான்லி தேவகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சிறப்பான விதத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு திட்டமிட்டபடி எல்லா வகையிலும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே திட்டமிட்டபடி அந்தந்த பொறுப்புகளை பலரும் ஏற்று எல்லாவற்றையும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எனவே இந்த பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக செய்த ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடக்க உரை நிகழ்த்தி இந்த பவனியை தொடங்கி வைத்த டிஎல்சி உதவி தலைவர் மறைதிரு ஸ்டான்லி தேவகுமார் அவர்களுக்கும், இந்த இறைவேண்டல் நிகழ்வில் சிறப்பான மறைவுரை ஆற்றி நமக்கு கிறிஸ்துவுடைய பாடுகள் பற்றிய ஒரு சிந்தனையை கொடுத்த தென்னிந்திய திருவை தஞ்சை திருமண்டல பேராயர் பேரர் திரு முனைவர் சந்திரசேகரன் அவர்களுக்கும், மற்றும் இறுதி இறைவேண்டல் ஆசி நமக்கு கொடுத்த திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் மேதகு முனைவர் ஆரைக்கராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் வரவேற்புரை நிகழ்த்திய சிஎஸ்ஐ திருச்சி மறைமாவட்ட தலைவர் அருள் பணியாளர் சுதர்ஷன் அவர்களுக்கும், மேலும் நற்செய்தி வாசகம் வாசித்து நமக்கு இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த தென்னிந்திய திருவை திருச்சி தஞ்சை திருமண்டல பொருளாளர் அருள் பணியாளர் சுரேஷ்குமார் அவர்களுக்கும், மற்றும் இந்த பவனியிலும் இந்த இறைவேண்டல் நிகழ்விலும் தங்களது இனிய பாடல்களால் சிறப்பு செய்த டிஎல்சி தூய திருத்துவ பேராலய பாடகர் குழுவினருக்கும் மற்றும் சிஎஸ்ஐ நார்த் டி கிருஷ்ணநாதர் ஆலய பாடகர் குழுவினருக்கும் தூய மரியன்னை பேராலய பாடகர் குழுவினருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சிறப்பான விதத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சிறப்பான விதத்திலே இந்த வளாகத்தை பொறுத்தவரையில் இந்த வளாகம் இந்த ஒரு அருமையான நிகழ்வு நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் நமக்கு உறுதுணையாக இருந்த பிஷப்பர் மேல்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் திருவாளர் அகஸ்டின் பொன்னையா அவர்களுக்கு எங்களது சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த இடத்தில் இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று முடிவெடுத்த நாளிலிருந்து இந்த வளாகத்தை எவ்வாறு சிறப்பான விதத்திலே நாம் தயாரித்து கொடுக்க முடியும் என்று திட்டமிட்டு ஒவ்வொரு முறை நாங்கள் இங்கே வரும்பொழுதும் எங்களோடு உடனிருந்து மாணவர்களுடைய உதவியுடனும் ஆசிரியர்கள் உதவியுடனும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து செயல்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வு முறையாக ஒழுங்காக நடைபெறுவதற்கு
தன்னார்வ தொண்டர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் சிறப்பான விதத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பிஷப் கல்லூரி பேராசிரியர் முனைவர் குரூஸ் அவர்களுக்கும் முனைவர் ஜெபக்குமார் அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள்தான் சிறப்பான விதத்திலே ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வு முழுமையாக பொறுப்பேற்று நமக்காக நடத்தி கொடுத்தவர்கள் தென்னிந்திய திரு அவை சார்ந்த அனைவரும், குறிப்பாக திருச்சி மறை மாவட்ட தலைவர் ரெவரன் சுதர்ஷன் அவர்களுக்கும், மேலும் அவர்களோடு இணைந்து செயல்பட்ட டிசிசி செக்ரட்டரி திருவாளர் வால்டர் அவர்களுக்கும், ட்ரெஷரர் திருவாளர் சந்திரசேகர் அவர்களுக்கும் எங்களது சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த பவனி முறையாக நடைபெற அனுமதி அளித்த காவல்துறையினருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி மட்டுமல்ல, இந்த பவனி சிறப்பான விதத்தில் நடைபெற நம்மோடு உடனிருந்து பாதுகாப்பு கொடுத்து ஒழுங்குபடுத்தி இந்த பவனி நல்ல விதத்தில் நடைபெறுவதற்கு இந்த காவல்துறையினர் தான் நமக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனுமதிக்கும் அவர்கள் உடனிருந்து பாதுகாப்பு கொடுத்ததற்கும் காவல்துறையினருக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காவல்துறையினுடைய அனுமதி பெறுவதற்கு உதவியாக இருந்த ரெவரன் டிஜே கிறிஸ்டோஃபர் அவர்களுக்கும், ரெவரன் எம்ஜே ராஜையா அவர்களுக்கும் மற்றும் திருமண்டல பணியாளர் திருவாளர் திவாகர் அவர்களுக்கும் எங்களது சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வின் ஒரு சிறப்பு இந்த ஒளி காட்சி தான். கிறிஸ்துவுடைய வாழ்வு, அவருடைய போதனை, அவருடைய பாடுகளை நமக்கு மிக சுருக்கமாக இந்த ஒளி காட்சியின் வழியாக நமக்கு வழங்க இருக்கிறார்கள். பவனி ஒருபுறம் கிறிஸ்துவுடைய பாடுகளை நோக்கிய ஒரு பயணமாக இருந்தாலும், இந்த ஒளி காட்சி என்பது கிறிஸ்துவுடைய பாடுகளை இன்னும் தத்ரூபமாக நமக்கு எடுத்துக்காட்ட இருக்கிறார்கள். எனவே இந்த ஒளி காட்சி முழு பொறுப்பேற்று நமக்கு நடத்தி கொடுக்க இருக்கின்ற தென்னிந்திய திரு அவை அல்லித்துறை கிறிஸ் அரசர் கலைக்குழுவினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சிறப்பான விதத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் பலத்த ஒரு கரவொலி எழுப்பி அவர்களுக்காக நாம் நன்றி கூறுவோம். ஏனென்றால் ஏறக்குறைய 50-60 கலைஞர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்க இருக்கிறார்கள். பல ஊர்களிலிருந்து பல இடங்களிலிருந்து இவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒருங்கிணைத்து பயிற்சி கொடுத்து இந்த நிகழ்ச்சியை அவர்கள் சிறப்பான விதத்திலே அமைக்க வேண்டும் என்று அவர்கள் பல நாள் உழைத்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக நம்முடைய பாராட்டுக்குரியவர்கள் அவர்கள். இந்த தென்னிந்திய திரு அவை இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று பேராயர் அவர்களை நாங்கள் அணுகிய பொழுது அவர்கள் முதலாக மிக சிறப்பான விதத்திலே செய்வோம், நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அனுமதி கொடுத்து இந்த அல்லித்துறை கிறிஸ் அரசர் கலைக்குழுவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து நம்முடைய பேராயர் அவர்கள்தான். எனவே பேராயர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்காக சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளெல்லாம் நமக்காக தலைமையேற்று ஒருங்கிணைத்த நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய புனித ஜான் பால் உரையாடல் மன்ற செயலர் அருப்பணியாளர் சார்லஸ் அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு கத்தோலிக்க திருச்சபையை முன்னெடுத்து எல்லாருடைய ஒத்துழைப்போடு உதவியோடும் செய்வதுதான் வழக்கம். அந்த வகையில் தந்தை அவர்கள் அதை முன்னெடுத்து பல்வேறு கூட்டங்கள் நடத்தி திட்டமிட்டு எல்லாரையும் ஒருங்கிணைத்து இது சிறப்பான விதத்தில் நடைபெற ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய ஈடுபாட்டை வெளிப்படுத்தி தன்னுடைய தனித்தன்மையை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பிலே அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல வகைகளில் நமக்கு உதவியாக இருந்து நன்கொடை கொடுத்து காணிக்கை கொடுத்து உதவி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த ஒளி காட்சிக்கு நமக்கு ஒளி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்த திருவாளர் டேவிட் மற்றும் அவர்கள் குழுவினருக்கும் இந்த நிகழ்வை ஒளிப்பதிவு செய்து நமக்கு கொடுக்க இருக்கின்ற நம்முடைய காவிரி கலை தொடர்பகத்திற்கும் அதனுடைய செயலாளர் அருள்பணியாளர் தீபன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மேலும் இந்த நிகழ்வில் பல இடங்களிலிருந்து ஆயர்கள் மற்றும் அருள் சகோதரிகள், இறை மக்கள் பலர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பலர் இதற்கு உழைத்திருக்கிறார்கள். ஒரு சிலரை நான் ஒருவேளை மறந்திருக்கலாம். என்னுடைய நினைவுக்கு வந்த வரையிலும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வு சிறப்பான விதத்தில் நடைபெற ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி, அனைத்துக்கும் நன்றி. அன்பானவர்களே, எனக்கு தெரிந்தவரை திருச்சி மாநகரிலே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 30 ஆண்டுகளிலே முத்தாய்ப்பாய் மிக சிறப்பாக இந்த நாளிலே இந்த பவனி நடைபெற்றது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம், இந்த குருத்தோலை பவனி ஒரு அரசியல் கண்ணோட்டத்தை தான் இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான காரணம். நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது தென்னிந்திய திரு அவை மத்தேயு அள்ளித்துறை மத்தேயு சபையை சார்ந்த கிறிஸ்து அரசர் கலைக்குழுவினர் புண்ணியர் இவர் யாரோ என்கின்ற ஒளி காட்சியை நமக்கு தர இருக்கின்றார்கள். இந்த ஒளி காட்சியை அமைத்தவர் எங்களுடைய மூத்த சகோதரர் அருள்பணி டி செல்வராஜ் அவர்கள்தான் இதை நடத்தினார்கள். திரைக்கதை எழுதினார்கள், காட்சிகள் அமைத்தார்கள், நாடகத்தை அரங்கேற்றினார்கள். இன்றைக்கு அவர் எங்களோடு இல்லை. ஆனால் அவர் காட்டின இந்த கலை நிகழ்ச்சி கலைக்குழுவினர் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய நாமத்தை மாட்சிமைப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆகவே தென்னிந்திய திருச்சபையின் சார்பாக எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எங்களுடைய அருள்பணியாளர், எங்களுடைய மூத்த சகோதரர் அருள்பணி டி செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டுமாக புண்ணியன் இவர் யாரோ என்கின்ற இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். கடவுளுடைய நாமம் மாட்சிமைப்படுவதாக. நன்றி.